ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் கொண்டாடின விநாயகர் சதுர்த்தி பூஜையை பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த விநாயகர் இவர் தான். விநாயகர்னால் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? எல்லாருக்குமே விநாயகர் ஒரு பிடிச்ச கடவுள், ஒரு ஃப்ரெண்ட்லியான கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா விநாயகரை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அவருக்கு கோவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரச மரத்து அடியிலையும் இருப்பார். ஒரு சின்ன சன்னதிக்குள்ளேயும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சன்னதி மாதிரி வச்சு அவரை வழிபடுறவங்களும் இருக்காங்க. அதனால் விநாயகர் எல்லாருக்குமானவர். இவரோட வழிபாடு முறையும் ரொம்ப ஈஸி. ஒரு சாணத்தில் கூட பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி மஞ்சள் தூளை பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். குங்குமம், சந்தனம், மஞ்சள் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம பிள்ளையாரை நம்ம பார்க்க முடியும். நம்ம அதை பிடிச்சி வச்சு அவர் தான் பிள்ளையார்னு நம்ம மனசார நினச்சி பூஜை பண்ணும்போது அது மூலமாகவே நமக்கு எல்லா அருளையும் வழங்குவர் தான் பிள்ளையார். எங்கள் வீட்டு பூஜைக்காக முதல் நாளே பூ, பழம், வெத்தலை, பாக்கு எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம். விநாயகர் மட்டும் அன்றைக்கி காலையில் போய், ஏன்னா முதல் நாள் வாங்கக்கூடாது, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையிலேயே போய் விநாயகர் கொடை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் பண்ண நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு கொழுக்கட்டை, அதாவது வெள்ளை கொழுக்கட்டை சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், சாதம், இதெல்லாம் தான் மெயினாக நைவேத்தியம் பண்ணோம். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பாயசம்னு தனியாக வைக்கல. இட்லியும் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டோம். இதில் காமிக்கல. இதெல்லாம் வச்சு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். விநாயகர் சதுர்த்தி வந்தாலே எல்லாருக்கும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டைலாம் நிறைய நைவேத்தியம் பண்ணுவோம். இதெல்லாம் சாதாரண நாளில் நம்ம பண்ண மாட்டோம். மற்றபடி முறுக்கு, சீடை அந்த மாதிரிலாம் நம்ம ஆர்டினரி டேஸில் கூட பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் இந்த கொழுக்கட்டைலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி இந்த பண்டிகை வரும்போது இந்த நைவேத்தியங்கள் பண்ணிவிட்டு, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு மற்ற சுவாமி பூஜையில் விரதங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பட்னியாக இருந்து நம்ம விரதம் இருந்து வேண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அவரோட பிரசாதங்கள்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம பிரசாதம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் விநாயகர் சாப்பிட்றாரோ இல்லையோ, பூஜை முடிஞ்சு நைவேத்தியம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தான் எடுத்து டேஸ்ட்டு பார்க்குறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம். அது ஒரு சந்தோஷம் தானே. ஒரு பண்டிகைக்கு வீட்டில் இதெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். விநாயகருக்கு நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுத்தோம், அவருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணோம், ஒரு நம்பிக்கை தான். நம்ம செய்கிறத கடவுள் ஏற்றுக்கிறாரு, அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் காலங்காலமாக இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சது. சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி, நைவேத்தியம்லாம் பண்ணி, தேங்காய் உடைச்சி, கற்பூர தீபம்லாம் காமிச்சு எல்லாமே செஞ்சாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணார். எங்கள் மாமியாரும் நானும் சேர்ந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணோம். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாகவே நடந்தது. விநாயகர் இந்த வருஷம் எல்லாரையும் எப்படி வச்சுருக்காரோ இதை விட சிறப்பாக இன்னும் அடுத்த வருஷம் நல்லபடியாக எல்லாரையும் வைக்கணும். எல்லாருக்கும் மேலும் மேலே முன்னேற்றமும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த விநாயகர் பூஜையில் சிறப்பு என்னென்னா, 21 புஷ்பம், 21 பத்திரம், இதெல்லாம் இப்போது சிறப்பாக போயிட்டுருக்கு, ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யாருக்கும் அந்தளவுக்கு விஷயம் தெரியாது. இப்போல்லாம் யூடியூப்னு ஒன்று இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக பார்த்து நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய கற்றுக்குறாங்க. அதுவும் நல்லது தான். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் மேலே மேலே லைஃப்பில் முன்னேறிட்டே போகலாம். வடையும் நைவேத்தியம் பண்ணோம், அதை சொல்ல மறந்துட்டேன். அந்த 21 பத்திரம், புஷ்பம் சொன்னோம் இல்லையா, அதில் நமக்கு கிடைச்ச பத்திரங்களையும் நமக்கு கிடைச்ச புஷ்பங்களையும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு பலன், தனி பலன் இருக்குது. அது நம்ம விவரம் தெரிஞ்சு பண்ணாலும் சரி, இல்லை யதார்த்தமாக நம்ம சாதாரணமாக நமக்கு கிடைச்ச புஷ்பத்தையும் இலையும் வச்சு பண்ணும்போதும் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ அகத்திக்கீரை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது கடன் தீரும்னு சொல்லப்படுது.
அரச இலையை வச்சு அர்ச்சனை பண்ணும்போது அரசாங்க பதவி, உயர் பதவி எல்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக முடிஞ்சுது. உங்கள் வீட்லேயும் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.